கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான legislation. It strengthens our democracy. It makes transparency and accountability in the public sector, public authority, to reduce corruption, prevent maladministration, makes citizen to know the decision making of the state, strengthening our foundation of democracy. அது வந்து இதனுடைய தேவை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம ஆர்டிஐல பார்க்கலாம். இதில் வந்து I am going to share about the historical background of Right to Information Act, then salient features of this act, and third, judgment passed in the context of Right to Information Act. இப்போ டெமோக்ரஸியா நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அந்த டெமோக்ரஸியில் வந்து ஏதாவது ஒரு மெக்கானிசம் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்ட்லேயே 1766 ஸ்வீடன் enacted the first right to information law. அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த லாவை கொண்டு வராங்க, அதாவது ஒரு லெஜிஸ்லேஷனாக. தென் 1948 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அடாப்டட். இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு யூடிஹெச்ஆரில் கொண்டு வராங்க. 1946 அதுக்கு முன்னாடியே ஒரு செஷனில் the UN General Assembly adopted a resolution in 59, அதாவது அந்த 59 ரெசல்யூஷன் படி freedom of information is a fundamental right அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீடன் இது, அதுக்கப்புறம் 1946 UN General Assemblyயோடையது, 1948 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் இதை அடாப்ட் பண்ணுறோம். இது தவிர 1966 இன்டர்நேஷ்னல் காவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது ஐசிசிபிஆர்னு சொல்லுவோம், அதை கொண்டு வரும்போதும் எவரி ஒன் ஷல் ஹாவ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் டு சீக் இம்பார்ட் அண்ட் த ஐடியாஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். ஒரு ஸ்பீச், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீடம் நம்ம உண்மையிலே என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா யூ மஸ்ட் ஹாவ் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நமக்கு அந்த இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து வேர்ல்டு வைட் 85 கண்ட்ரீஸுக்கு மேலே வந்து இந்த ஆர்டிஐ சட்டம் வந்து இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தான் தமிழ்நாட்டில் இந்த ஆக்டை வந்து 1997 கொண்டு வரோம். இந்த பிராட் 2005 லெஜிஸ்லேஷனுக்கு வர முக்கியமான காரணம் அருணா ராய், அப்புறம் நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த மாதிரியான டீம் வந்து நிறைய விஷயங்களை ராஜஸ்தான் பேசிஸில் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மஸ்தூர் கிசான் சக்தி சங்சன் அப்படின்ற இதில் வந்து நேஷ்னல் கேம்பெயினாக கொண்டு போகிறாங்க. அது வந்து ஒரு பீப்புள்ஸ் ரைட் அப்படின்னு, அது இந்தியா முழுசும் வந்து அந்த இதை கொண்டு போகிறாங்க, அந்த பிரச்சாரத்தை. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணுறது வந்து ஒருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி 1990 பார்த்தா விபி சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த இதை மூட் பண்ணுறாரு, அதை வந்து ஃப்ளோட் பண்ணுறாரு, கொண்டு வரணும்னு சொல்லி 1994 இந்த மஸ்தூர் கிசான் சக்தி சங்கம் வந்து நிறைய பிரச்சாரங்களை கொண்டு போகிறாங்க. பேசிக்காக நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா ஆர்டிக்கல் 19(1) அவர் கான்ஸ்டியூஷன் guarantees right to freedom of speech expression as recognized, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே ரெக்கக்னைஸ் ஆன ஒன்று. தமிழ்நாடு was the first Indian state 1997 it enacted this law. இதுக்கு முன்னாடி we have freedom of information act 2002. கூட கொஸ்டினில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நமக்கு இருந்துச்சா இல்லையான்னு. நீங்கள் உடனே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பட் அந்த இதை வந்து பாஸ் பண்ணாமல் இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட். அப்படி ஒரு ப்ரொபோசல் வந்தது, பட் இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட். நிறைய நாட்டில் வந்து இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் நேமில் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து இருக்கு. ஜுடிஷியல் டெசிஷனாக எப்போ வந்தது அப்படின்னா, we know everyone here, state of UP, Uttar Pradesh versus
ராஜ் நாராயணன் கேஸில் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணது. ப்ளஸ் பீப்புள் ஆர் என்டைட்டில் டு நோ த டிரான்சாக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் சொல்றாங்க. ஏஆர் 1975, சுப்ரீம் கோர்ட் 865, ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் ராஜ் நாராயணன். தென் ரிலையன்ஸ் பேரா பெட்ரோகெமிக்கல் வெர்சஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அந்த கேஸ் ஏஆர் 1989, சுப்ரீம் கோர்ட் 190. பப்ளிக் ஹேஸ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம்லாம் ஒரு பெரிய ப்ரெஷர் உருவாகும் போது 2005 வந்து தி பில் became an act October 12, 2005, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது என்ன ஒரு ப்ராட் ஆஸ்பெக்டில் கவர் பண்ணுதுன்னா, இன்ஃபர்மேஷன் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான உரிமையை கொடுக்குது. எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் டிவைட் பண்ணுது, யார் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எப்பெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா யார்கிட்ட அப்பீல் போகிறது, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா செகண்ட் அப்பீல் யார்கிட்ட ஃபைல் பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காத காரணத்தினால அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை பெனால்ட்டி கொடுத்து தண்டிக்க முடியுமா அப்படின்னா எஸ் முடியும் அப்படின்றதான் இந்த ஆக்டுடைய முக்கியமான சாராம்சம். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா தண்டிக்க முடியும் அப்படின்றது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். சரி, இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்றத செக்ஷன் 2F வந்து டிஃபைன் பண்ணுது. வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எனி மெட்டீரியலாக இருக்கலாம், எந்த கவர்மெண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு மெமோவாக இருக்கலாம், அது ஆர்டர்ஸ், லாக் புக்ஸ், டேட்டா எதுவாக இருந்தாலுமே வந்து அது இன்ஃபர்மேஷன் அப்படின்ற கேப்ஷனில் வரும். இது வந்து செக்ஷன் 2F. இந்த டெஃபினிஷன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமான டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது 2H, பப்ளிக் அத்தாரிட்டி. இந்த கொஸ்டினே நான் உங்களுடைய அந்த மாடல் இதில் பார்த்தேன். பப்ளிக் அத்தாரிட்டி இதில் வந்து பப்ளிக் அத்தாரிட்டி மீன்ஸ் எனி அத்தாரிட்டி ஆர் பாடி, இன்ஸ்டிடியூஷன், செல்ஃப் கவர்மெண்ட் established by under the constitution or any law made by the central government, that is parliament or state government, or any notification made by the government. Then any NGO or private institution funded by the government, government உடைய funds அவங்களுக்கு allocate ஆகுது ஏதோ ஒரு வகையில் அப்படின்னா they are entitled to give information according to 2H. அது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக கூட இருக்கலாம், அது ஒரு NGO கூட இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்டயும் நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும் when they are coming under the, when they are receiving funds from the any substantial fund from the government. அப்போ கான்ஸ்டிடியூஷன் படி ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள், பார்லிமெண்டால உருவாக்கப்பட்ட சட்டங்களின் கீழ் உள்ள அமைப்புகள், மூணாவது ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது, நாலாவது அரசு துறை சாராத நிறுவனங்களும் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஃபண்டிங் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன்? ஜே வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் accessible under this act to any public authority. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பொதுவா ஒரு பெட்டிஷன் போடணும், இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஜெனரல் தாட். ஆனால் 2J gives a wide power. இப்போ இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஒர்க், ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னா அந்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸில் போய் எனக்கு ஒரு 100 பக்கம் இருக்குது, அதில் இருக்கிற ஒரு 10 பக்கம் தான் நமக்கு தேவை அப்படின்னா அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இது மட்டும் கேட்டு வாங்கலாம். அந்த ரெக்கார்ட்ஸ் எது எதுமோ அதை செக்ரிகேட் பண்ணலாம். அல்லது எனக்கு இன்ஃபர்மேஷனே வேண்டாம், ஐ வாண்ட் டு see that record, I can go and visit. அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு லாக் புக்கில் இருந்து எனக்கு ஒரு சில எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் வேணும், அந்த சர்டிஃபிகேட் காப்பி அப்படின்னா we can apply and get it. அப்புறம் இன்ஃபர்மேஷனை எனி ஃபார்மில், இப்போ வந்து ஒரு 1000 பேஜ் இருக்குது, ஒரு PDF ஃபைல் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தா கொடுத்துடலாம் அப்படின்னா
we can give that pen drive or we pay that pen drive amount, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ, அந்த சிடிக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ, அந்த ஃப்ளாப்பிக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த டெஃபினேஷனில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் முக்கியம். அப்புறமா அதர் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஹூ இஸ் சென்ட்ரல் கமிஷன், ஹூ இஸ் ஸ்டேட் கமிஷன், ஹூ இஸ் தேர்ட் பார்ட்டி. 2N தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி யாருன்னா, person other than the citizen of making a request for information includes a public authority. இதுதான் தேர்ட் பார்ட்டி. அதில் தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் பின்னாடி நிறைய இருக்கு பார்ப்போம். இதனுடைய சிம்பிள் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், தென் ஃபர்ஸ்ட் அப்லெட் அத்தாரிட்டி அதே ஆஃபீஸில் இருக்கவங்க, தேர்ட் அதாவது செகண்ட் அப்லெட் அத்தாரிட்டி கம் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ நம்ம 2H பார்த்துட்டோம், அதனுடைய டெஃபினிஷன்ஸ். செக்ஷன் 3 ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஹூ கேன் கெட் இன்ஃபர்மேஷன், அது முக்கியமாக அதில் சொல்லியிருப்பாங்க, ஆல் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி கேன் கெட் இன்ஃபர்மேஷன். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஒரு ஃபாரினர் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்க முடியுமா? பட் மெனி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் சேயிங் the foreigner also have right to life and liberty. When you authorize right to life and liberty to the foreigner, why they can't claim under RTI? ஆனா இதுல ஸ்பெசிஃபிக்கா all citizens shall have the information சொல்லிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபாரினர் நம்ம கண்ட்ரியில் வந்து கேட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். பட் if it is related to his life or her life and liberty na, she can also ask. ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, she can invoke though she is a foreigner by giving certain interpretation. செக்ஷன் 4ல ஆப்ளிகேஷனை உருவாக்குது. இப்போ எல்லாருமே பேசுகிறோம் ரைட் டு இன்ஃபர்மேஷன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் 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 அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கே இருந்து இன்ஃபர்மேஷன் வரும்? கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் இருந்து தான் வரும். அப்போ யாரை இப்போ அத்தாரிட்டி ஆக்குறது? அந்த பப்ளிக் ஆஃபீஸை வந்து இன்ஃபர்மேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்கு ரெக்கார்டெல்லாம் நீ எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தானே இன்ஃபர்மேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 2025 இரால இருக்கிறோம். ஜஸ்ட் திங்க் அபவுட் 2005, 2000க்கே போங்களேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்கன்னா, we did not have so much of internet facility, we did not have any portal like this. இப்போ நம்ம வந்து who is our home secretaryனா, if you type in Google we will get the name. யார் இன்ஸ்பெக்டர் இந்த ரீஜன்னா அவங்க நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எக்ஸெட்ரா எல்லாமே அவைலபிள். பட் திஸ் வாஸ் ஹேப்பன் பிகாஸ் த செக்ஷன் 4 ஸ்பெசிஃபிக்கலி மேக் ஆப்ளிகேஷன் டு த ஸ்டேட் டு மேக் தீஸ் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் யுவர் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ உருவாக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபெசிலிட்டி பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு ஒரு காலக்கெடுவும் விதிக்கிறாங்க. அதுதான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் பப்ளிக் அத்தாரிட்டி கொடுத்த ஆப்ளிகேஷன்ஸ். தென் இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு. 4 சப் கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா சூமோட்டோ டிஸ்க்ளோஷர். நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் 120 டேஸில் நீ ஆக்ட் வந்ததுலேருந்து பப்ளிஷ் பண்ணிடணும், அதெல்லாம் பேசுவோம், அதில் இருக்கும். It shall be the constant endeavor of every public authority to take steps in accordance with requirements of class B and so and so. Information suo motu to the public regular intervals through various means of communications including so and so. இப்போ TNPC வந்து நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸே மார்க்ஸு மற்ற விஷயங்களை பப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு மேண்டேட்ரி ஆக்கிற ப்ரொவிஷன் இது. அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க, அதிலே வச்சுக்க மாட்டேன்றாங்க, பேப்பரில் விட்டதோட போயிடுச்சு அப்படின்னா அது கூடாது. அதை வந்து சூமோட்டோவா அவங்களே வெளியிடாத இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், அதாவது அங்கே இருக்கிற தகவல் இருக்குது, அது பப்ளிக் அக்சஸ் பண்ணுற அளவுக்கு சூமோட்டோவோ அவங்களே வந்து அதை வெளியிடணும். ஃபார் திஸ் பர்பஸ் எவ்ரி இன்ஃபர்மேஷன் ஷால் பி டிசிமினேட்டட் வைட்லி இன் சச் ஃபார்ம் ஈஸிலி அக்சஸ்டு டு த பீப்புள். மக்களுக்கு அதை ரீச் ஆகிற மாதிரி நீ அப்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சூமோட்டோ டிஸ்க்ளோஷர் சொல்கிறாங்க. தென் செக்ஷன் 5ல இருந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், பிஐஓன்னு சொல்லுவோம். இப்போது அந்த ஆஃபீஸில் இருக்கிற பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து யாரெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு வந்து டெசிக்னேட் பண்ணணும். அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து எப்போ ஒரு சிட்டிசன் இன்ஃபர்மேஷன் கேட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கான ரீசனபிள் அசிஸ்டன்ஸை வந்து
அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுக்கணும். பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட எப்படி ரெக்வஸ்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்குறது? ப்ரொசீஜர் வந்து செக்ஷன் 6 ஃபார் அப்டைனிங் இன்ஃபர்மேஷன். நம்ம எல்லா பெட்டிஷன்லுமே நம்மளே எழுதியிருப்போம் 661 அப்படின்னு சொல்லி. அப்போ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஸ்டேட்டோ சென்ட்ரலோ வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனில் வந்து ஓரலாக கூட சொல்லும்போது அவர் அதை கேட்டு எழுதி நமக்கான அசிஸ்ட் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் வாங்கின வேட்டி அவங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்த ஒரு 5 days. சப்ஜெக்ட் மேட்டரை வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது அதை கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு பொறுப்பு இருக்கும்போது அதை வந்து கொடுக்கணும் 30 days அப்படின்னு இந்த ஆக்ட் வந்து மேண்டேட்ரி பண்ணுது. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 30 days அப்படின்ற டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இஃப் இட் இஸ் கனெக்டட் ஆஃபீஸ்னால் 35 days எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் 10 rupeesக்கு நம்ம பே பண்ணணும். மற்ற காஸ்ட் ஜெராக்ஸ் இருக்குது, அது வந்து தனி சார்ஜஸ். அதுக்கு ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 7 வந்து டிஸ்போசல் ஆஃப் ரெக்வஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா when it deals life and liberty 7 subclause 2 7 subclause 1 provided that the information sought of concern is relating to the life and liberty that must be given in 48 hours கொடுக்கணும்ன்றாங்க. 48 hours வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆக்ட் மேண்டேட் பண்ணுது. அவங்களுடைய வாழ்வுரிமை சுதந்திர உரிமை போகும்போது இப்போ வாழ்வுரிமை சுதந்திர உரிமைன்னு இதில் சொல்லும்போது அதில் ப்ராடாக விட்டுட்டாங்க. லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு நம்ம எதனாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா இட்ஸ் ரிலேட்டிங் டு மை லைஃப். ஒரு இல்லீகல் கஸ்டடியில் இருக்கிற ஒரு பர்சன் பற்றி அந்த ஸ்டேஷனில் யார் அந்த டைமில் இருந்தாங்க, அந்த ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா அது இட்ஸ் ரிலேட்டட் டு மை லிபர்ட்டி. தேர்ஃபோர் வி கேன் ஆஸ்க் எனி ரிஜிஸ்டர் வித்தின் 48 hours நீங்கள் கொடுக்கணும்னு நம்ம அதை கேட்கலாம். ஸோ தட் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் தி செக்ஷன் 7 டிஸ்போசல் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ல. அதே மாதிரி காஸ்ட்டு மற்றது, அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான காஸ்ட்டு மற்றதை வந்து எப்படி கொடுக்கணுன்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு தனி ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட டைமில் சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோ ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோ கொடுக்காம போயினாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஷால் பி டீம்ட் டு ஹேவ் ரெஃப்யூஸ்ட் 7 subclause 2. நீங்கள் அந்த டைமில் கொடுக்கலன்னா இட் இஸ் நாட் that he has not provided the information, it is deemed to be refusal. அந்த பதத்திலேயே நம்ம அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பீல் போட்டுடலாம். தட் இஸ் இந்த செக்ஷன். தென் மற்றது எல்லாமே வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறது டிஸ்போசல் ஆஃப் ரெக்வஸ்ட்டில் அடுத்து வருது. இப்போது வெரி வெரி க்ரூஷியல் இதில் என்னென்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறது செக்ஷன் 8 எக்ஸம்ஷனை வச்சு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 8(1)H ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஸ்பெக்ட் வந்து என்ன ஸ்டேஜ் அது எதை டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு ஸ்பெசிஃபையாக இருக்கணும். நீங்கள் டைரெக்டாக வந்து அதை டினை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸம்ஷன் ஃப்ரம் டிஸ்க்ளோஷர் அதில் வந்து 1 சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் திஸ் கவர்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக கேட்க முடியாது. எக்ஸ்பிரஸாக ஒரு கோர்ட் வந்து இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அல்லது ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றி சொல்லியிருக்கு, அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதை கொடுக்கக்கூடாது. ஒரு பார்லிமெண்ட் அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுடைய பிரீச், அவங்களுடைய ப்ரிவிலேஜ் பிரீச் பண்ணுற மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கான்ஃபிடென்ஸாக சீக்ரெட்ஸாக வச்சுருக்கணும்னு கவர்மெண்ட் எதை நினைக்குதோ அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபாரின் கவர்மெண்ட்டுடைய ஒரு கான்ஃபிடென்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்ல முடியாது. அடுத்து வந்து யாருக்காவது என்டேஞ்சர் ஒரு அபாயகரமான விஷயத்தை அதை உருவாக்கும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. கேபினெட் பேப்பர்ஸ் ரிலேட்டடானது கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சில எக்ஸம்ஷன் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னா செக்ஷன் 8J ஏதாவது நம்ம கேட்டோம்னா நிறைய இதில் வந்து இட் ரிலேட்ஸ் டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தருடைய
சேலரி கேட்டு ஒரு ஆர்டிஐ போட்டோம்னா சில நேரங்களில் இன்ஃபர்மேஷன் வரும், சில நேரங்களில் அது அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அந்த கிரவுண்டில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் 9 கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன் டு அக்சஸ் இன் சர்டன் இன்ஃபர்மேஷன். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய காப்பிரைட் வயலேட் பண்ணுது அப்படின்னா செக்ஷன் 9 படி இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி செக்ஷன் 9 சொல்லுது. ஒருத்தர் வந்து செப்பரேட்டாக காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காரு, பட் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவருடைய பர்சனல் ஃபண்டமெண்டல் ரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகும் அப்படின்னா தட் cannot be shared. Then 10 செவரபிலிட்டி, பிரித்து எடுக்கிறது. என்னன்னா சில நேரங்களில் ஜென்ரலான ஒரு டினையல் வரும், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருந்தது, these informations are cannot be given because investigation is pending, this is concerned to mingling with third party information cannot be given அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டிஸ்டிங்க் பண்ணணும் இந்த ப்ரொவிஷன் சொல்லுது. access can be given which can be reasonable served in any part. ஒரு ரெவன்யூ டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் வந்து பட்டா மற்றது எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட், யாருனாலும் அதை அக்சஸ் பண்ணலாம், அதனால தான் வெப்சைட்லேயே இருக்குது. பட் அதில் சர்டன் எதையாவது நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் பப்ளிக் அக்சஸ் பண்ணணுமோ அதை கொடுத்துடணும். லீகலி டிஸ்டிங்க்ஸ் ரைட் ஆர் ஆப்ளிகேஷன் தட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி. இண்டிபெண்டாக அதை டிசைட் பண்ணணும். எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் கால்டு செவரபிலிட்டி. அவங்க பிரித்து அதை சொல்லணும். தென் செக்ஷன் 11 தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன். தேர்ட் பார்ட்டி கேட்டுட்டு கொடுக்கணும்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா தட் பிஐஓ அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, அக்சஸ் பண்ண உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் கேப்ஷனில் வந்து ஹீ மஸ்ட் பி ஹியர்ட். தேர்ட் பார்ட்டி வந்து கேட்காம கொடுக்க முடியாது. ஒருவேளை அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தப்புன்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணலாம். வித்தின் 5 days வந்து அந்த ரெக்வஸ்ட்டை தேர்ட் பார்ட்டிக்கு அனுப்பணும். whether the information can be disclosed or not அப்படின்றது சொல்லணும். except trade commercial secrets protected by இந்த சட்டத்தின்படி ப்ரொடெக்ட் பண்ணாத விஷயங்களை கொடுக்கலாம். தென் முக்கியமானது சாப்டர் 3. சாப்டர் 3ல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். செக்ஷன் 12 வந்து ஹூ இஸ் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு இருக்கும். செக்ஷன் 13 வந்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கும். 14 ரிமூவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர் டெப்டி இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் அண்டு லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடர், அப்புறம் யூனியன் கேபினெட் மினிஸ்டரும் அதில் இருப்பாங்க. இவங்க தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. தென் இவங்களுடைய ஆஃபீஸ் வந்து ஷல் நாட் பி எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ஒரு டைம் அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் இல்லை. 65 வயசு முடிஞ்சிருச்சுனாலும் அவங்களோட சூப்பர் அனுவேஷன் வந்துடும். ரிமூவல் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும். இவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆக்டும் சரி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதை பற்றி பார்க்கும்போதும் சரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் 2 பேரையுமே அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் பார்ட்டி லோக்சபா. பிரசிடென்ட் நினச்சார்னா அவருடைய ஜாப்பை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். எந்தெந்த சூழ்நிலையில் வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுக்கலாம்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவர் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து கன்விக்ட் ஆகப்பட்டா அல்லது இன்சால்வென்சி ஆகிட்டா, அப்புறம் வந்து வேற ஒரு போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பேமெண்ட் வாங்குறாரு அப்படின்னா, ரெமுனரேஷன் வாங்குறாரு அப்படின்னா அது வந்து இல்லீகல் அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து தே கேன் இஷ்யூ எனி ஆர்டர் ஃபார் சஸ்பென்ஷன் ஆர் ரிவோகேஷன் ஆஃப் ஹிஸ் அப்பாயின்மெண்ட். இதே தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அதாவது அதுக்கு முன்னாடி செக்ஷன் 18 முக்கியமானது, பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஐஓக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இஷ்யூனாலும் சரி, ஒரு பாஸ்போர்ட்னாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்போது கம்ப்ளைண்ட் அந்த பெட்டிஷனுக்கு அப்புறம் 30 days முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறோம். அப்பீல் ஃபைல் பண்ண உடனே அவங்க வந்து ஃபஸ்ட் அப்பீல் டிஸ்போஸ் பண்ணலன்னா தென் 90 days வந்து நம்ம செகண்ட் அப்பீல் கமிஷனுக்கு ஃபைல் பண்ணுறோம். அதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்காமல் இருக்காரா,
மிஸ்லீட் பண்ணியிருக்காரா, இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காரா, அல்லது ஆக்ஷனே எடுக்கலையா, இது எல்லாத்தையுமே விசாரிக்கிற பவர் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு இருக்குது. இதில் வந்து இன்ஃபர்மேஷன் இன்கரெக்டாக கொடுத்துருந்தா இதில் இருக்கிற பெனால்ட்டி ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி அவர் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த செக்ஷன் 18 செப்பரேட், செக்ஷன் 19 செப்பரேட். 18 ஸ்பீக்ஸ் அபவுட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இன்டர்னலாக செய்கிற விஷயங்கள். ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இதெல்லாம் செஞ்சுருக்கணும், செய்யலை. எனி மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த அப்டைனிங் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனைகளை அவர் உருவாக்கி இருந்தார்னா 18ல் இருக்கிற விஷயங்களே செப்பரேட். அப்பீல் அப்படின்றது ஃபைல் பண்ணுறது செக்ஷன் 19 சப் கிளாஸ் 1 as well as 19 சப் கிளாஸ் 3. 19 சப் கிளாஸ் 1 வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல், 19 சப் கிளாஸ் 3 வந்து செகண்ட் அப்பீல். இந்த செக்ஷன் 18 கீழே எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ரிப்பீட்டடாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸில் வந்து இதை டிஸ்டிங்யூஷ் பண்ணியிருக்காங்க. சீப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2012, சுப்ரீம் கோர்ட் கேஸ் 864. 18ல் வந்து சில ப்ரொசீஜர் விஷயங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறது செப்பரேட். பட் 19ல் தான் நம்ம அப்பீலுடைய ரைட்ஸை கொஷின் பண்ண முடியும்னு அதில் டிஸ்டிங்யூஸ் பண்ணுறாங்க. 19(1) வந்து நம்ம 30 டேஸில் அப்பீல் ஃபைல் பண்ணுறது. 19 சப் கிளாஸ் 2 எதுக்கு இருக்குன்னா, தேர்ட் பார்ட்டி அப்பீல். இப்போ தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா, இவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க அல்லது அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் அதை கொஸ்டின் பண்ணலாம். அதுதான் வந்து 19 சப் கிளாஸ் 2. Where an appeal is prepared against an order made by Central Public Information Officer or State Public Information Officer, as the case may be, to disclose the third party information appealed by the concerned party. And the third party information related வந்து appeal வந்து ஃபைல் பண்ணுறது 19 sub class 2. 19 sub class 3 is the second appellate authority. அதுதான் அந்த கமிஷன் within 90 daysல வந்து அப்ளை பண்ணலாம் for not getting information, incomplete information, not satisfactory information. இதெல்லாம் வந்து அந்த அப்பீலை வந்து இது பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சீனியர் ஆஃபீஸர் வந்து ஹியர் பண்ணுவார். இப்போ செகண்ட் அப்பீல் வந்து கமிஷன் எக்ஸ்க்ளூசிவாக அதை ஹியர் பண்ணும். ஃபர்ஸ்ட் அப்பீலில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற சீனியர் ஆஃபீஸர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. 19(8) சப் கிளாஸ் பி, இதுதான் வந்து பெனால்ட்டி ப்ரொவிஷன். ஒருவேளை இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு இந்த ஆஸ் ஆன் டுடே என்னன்னா, ஒரு நாளைக்கு 250 ரூபா வீதம் காம்பன்சேஷன் பெனால்ட்டியை போடலாம். 25,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கலாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தகவலை கொடுக்காத பட்சத்தில். ஸோ அது வந்து 19(8) சப் கிளாஸ் பி, இதுதான் வந்து அதில் இருக்கிற பீனல் ப்ரொவிஷன். அவனுடைய டியூட்டிஸை எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காரு, அவங்க எக்ஸசைஸ் பண்ணாதனால அவங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதனால சஃபர் ஆகிருக்காங்கன்னா காம்பன்சேஷன் கேன் பி ஆர்டர்ட் அண்டர் செக்ஷன் 19(8)B ஃபார் லாஸ் ஆர் சஃபரிங். அதே மாதிரி இந்த காம்பன்சேஷன் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா உத்தரகாந்தோடைய ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நாகர் நிகாம் டேராடூன் வெர்சஸ் சீப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், AIR 2015, உத்தரகாண்ட், பேஜ் 118. இப்போ பெனால்டிஸ் 20ல் பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு, மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு, இன்ஃபர்மேஷனை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு. ஒரு ரெவன்யூ ஆஃபீஸில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஒருத்தர் பார்க்குறாரு. அந்த டாக்குமெண்ட்டு பழைய 1949 ஒரு ரேர் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதை எடுத்து அழிச்சிட்டாருன்னு வைங்களேன். அதை வந்து இவர் ப்ரூவ் பண்ணார்னா, இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு ஆனால் அதை நமக்கு கொடுக்க மாட்டேன்றார் அப்படின்ற டிஸ்டிங்விஷோட ப்ரூவ் பண்ணோம்னா he can be penalized. அதே மாதிரி 25,000 வரைக்கும் ஃபைன் இது பண்ணலாம். தென் அந்த ஃபைன் அமௌண்ட் அதுக்கு மேலே போகக்கூடாது. கடைசியாக சாப்டர் 6ல் வந்து மிஸ்லேனியஸ், ஒருவேளை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து எந்த ப்ராசிக்யூஷனும் பண்ண முடியாது அப்படின்றது. ஓவர் ரைடிங் எஃபெக்ட் 23 ஸ்பெசிஃபிக்காக ஜூரிஸ்டிக்ஷனை, கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனை பார் பண்ணுது. அப்புறம் 24 எந்தெந்த ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க.
கவர்மெண்ட் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் என்ன செய்யணும் அப்படின்றது. இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய இதில் வந்து ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்ஸில் ஆன்லைன் இருக்கனால அதை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியுது நம்மளால். அக்சசிபிலிட்டி ஆஃப் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பற்றி நம்ம ஹைகோர்ட் ஒரு டீட்டெயில்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டெசிஷன் வந்து பகவான் சந்த் சேக்னா கேஸ். இதில் இருக்கிற 2 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் 2012, இன்னொன்று த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரெகுலேஷன் ஃபீ அண்ட் காஸ்ட் ரூல்ஸ் 2005. இந்த 10 rupees ஸ்டாம்பு, அதே மாதிரி அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி வாங்குறது அப்படின்றது. ஸோ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் அப்லேட் அத்தாரிட்டி, செகண்ட் அப்லேட் அத்தாரிட்டி இருக்காங்க. பட் கோர்ட்டுக்கு இதில் வந்து வேலையே இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் ஹேஸ் ஆல் தி பவர். இது ஆக்டில் வந்து எதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட். பிஎஸ்சி வெர்சஸ் ஆதித்யா பந்தோபயா அப்படின்ற கேஸில் 2011-8 SECயில் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுகிற அந்த எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸை வந்து ஆன்சர் புக்கை வந்து காப்பீஸ் கேட்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு இஷ்யூ வருது. சர்டிஃபிகேட் காப்பீஸ் 2011-8 SEC 497. The court held the corrected answer paper should be provided under RTI வந்து இதில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை அசிஸ்ட் பண்ண கேட்டால் தரல, அதுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தரல அப்படின்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் வந்து எஸ்சி குப்தா வெர்சஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். இப்போ கன்சியூமர் நிறைய இதை யூஸ் பண்ணுறது வந்து சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து இது அவசியமாக இருக்கிறதுனால அந்த அடிப்படை விஷயங்களை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய இந்த ஆர்டிஐ யூஸ் பண்ணிருக்காங்க. அதில் வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், இப்போ ரீசன்ட் கேஸில் வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் கம் அண்டர் பர்வியூ ஆஃப் ஆர்டிஐன்னு சொல்கிறாங்க. பட் there is a case ஏசி சேகர் வர்சஸ் டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதில் வந்து சாப் ரன் பை த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அந்த ஸ்டேட்டோட இது தான் கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கேஸ். பட் அதை வந்து சில கேசஸில் டைலூட் பண்ணியிருக்காங்க, அது நாட் ஃபண்டட் பை த கவர்மெண்ட் அப்படின்லாம் சொல்லி. தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றியான ஒரு கேஸுக்கு வந்து கிரிஷ் ராமச்சந்திரா வெர்சஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 8-1 இருக்கு இல்லையா, அந்த ப்ரொவிஷனை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண கேஸ் அது. தென் ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் இஷ்யூஸை வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமா, அந்த குவாலிஃபிகேஷன், மார்க்ஸ், இன்டர்வியூ ப்ராசஸ், இதெல்லாம் டிஎன்பிசி வெப்சைட்லேயோ யூபிஎஸ்சி வெப்சைட்லேயோ இருந்தோ பிரச்சனை இல்லை. பட் எதையாவது அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாது இருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தட் ஷுட் பி டன் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் வந்து பிஎஸ்சி வெர்சஸ் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் குரூஷியல் கொஸ்டின் 2019 வந்து ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். அதில் வந்து ஜஸ்டிஸ் கண்ணா வந்து எல்லா ஆஸ்பெக்டையுமே அதில் எழுதியிருப்பார். வெதர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃபீஸ் இஸ் ஏ பப்ளிக் அத்தாரிட்டி, வெதர் பேலன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் பிரைவேசி எப்படி பார்க்குறது, ஒரு ஜட்ஜஸுடைய அசெட் அண்ட் டிக்ளரேஷன்ஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து இந்த சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சுப்ரீம் கோர்ட் வெர்சஸ் சுபாஷ் சந்தர் அகர்வால், இந்த கேஸ் 2019 இதானது. இதனுடைய சப்சிக்வெண்ட் ஒரு டெசிஷன் வந்து அஞ்சலி பரத்வாஜ் வெர்சஸ் சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2022. All the collegium discussion can't be in public domain, only final decision are to be uploaded in the Supreme Court website ன்னு இதில் சொல்கிறாங்க 2022. தென் செபி மாதிரி இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் கமர்ஷியல் சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். அவங்க எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா சர்டன் எக்ஸப்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸை விட்டுட்டு, சீக்ரஸியை விட்டுட்டு மற்ற ஃப்ராடுலண்ட் ட்ரேடிங் இஷ்யூஸ்லாம் நான் வெளிப்படுத்தணும், கரப்ஷன் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிட்டிசன் நினைக்கும் போது எஸ் த சிட்டிசன் கேன் அவைல் தட் இன்ஃபர்மேஷன். டி டக்கோனா வெர்சஸ் செபி 2022 SEC ஆன்லைன் பேஜ் 210. தென் நம்மளுடைய ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், திஸ் வாஸ் ரிட்டன் பை ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் இன் 2024.
whether wife is right to have know the husband salary வந்து பர்சனல் அப்படின்றதுல வந்துருமா அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா pending matrimonial dispute in a court will not comes under purview of personal information. அதை நீங்க personal information சொல்ல முடியாது. You should provide information about your salary to the about that particular person's salary to the wife அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கேஸ் வந்து ஒரு பேஷண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வாங்குறது ஒருத்தருடைய அடிப்படை உரிமையா இல்லையான்னு டிசைட் பண்ணும்போது பேஷண்ட் ஹேஸ் ரைட் டு ரிசீவ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஜோதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2023 லைவ் லா மெட்ராஸ் ஹைகோர்ட் பேஜ் 227. withholding patient's medical information will amount to professional misconduct னு அதில் சொல்லியிருப்பார். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஜுடிஷியல் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம். இன்னொரு டெல்லி ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது எப்படின்னா இன்ஃபர்மேஷன் விச் ஆர் அவைலபிள் இன் த வெப்சைட் யூ கான்ட் ஆஸ்க் ஆர் இன்ஃபர்மேஷன் விச் த அப்ளிகன் நீட் டு பி ப்ரொவைடட் cannot be provided. அப்ளிகன் இந்த ஃபார்மேட்டில் கொடுன்னு இன்ஃபர்மேஷன் கேட்க முடியாது, அப்ளிகேஷன் கேட்குற விஷயங்கள் வெப்சைட்டில் இருக்குன்னா அதையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு டீட்டெயில் ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருப்பாங்க. ஒரு கேஸில் வந்து ஒருத்தர் என்ன கேட்டிருப்பாருன்னா எப்போ கேசஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணார் ஜட்ஜு, எப்போ வந்து கேசஸ் வந்து அவர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி குரூஷியலாக ஜட்ஜஸை கொஷின் பண்ணி ஒரு இதை அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இது ரிலேட்டடாக போகும்போது அந்த ஃபார்மேட்டை கேட்க முடியாது. then the other aspects are available in the records. இப்போ ஒன்னொன்னையும் ரெஜிஸ்டர் பார்த்து எப்போ இதை டிசைட் பண்ணாரு எப்போ இது பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போய் அது அப்ஹெல்ட் ஆகிருக்கும். ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸில் இஃப் யூ ஆஸ்க் பிரிசன் அதாலத் சிஸ்டம் வந்து எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. நான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் சொல்லும்போது ஷேர் பண்ணேன். அதில் வந்து எவ்வளோ பனிஷ்மெண்ட் இருந்தால் பிரிசன் அதாலத்துக்கு அனுப்ப முடியும்? பிலோ 3 years. குட். அதாவது பெட்டி அஃபென்சஸ் அதுக்கு வந்து அனுப்பலான்னு சொன்னேன். சேலம் சென்ட்ரல் பிரிசனில் என்ன செஞ்சாங்கன்னா பிரிசன் அதாலத்து நடத்துறதுக்காகவே அந்த ப்ரீவியஸ் டே வந்து மோட்டார் ஒரு ஹெல்மெட் போடலன்ற கேஸு, அதே மாதிரி ஆல்கஹால் குடிச்சிருக்காங்கன்ற ஒரு கேஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி அஃபென்சஸை வந்து போட்டு தே ஆர் பிரிங்கிங் த அக்யூஸ் டு த ஜெயில். இதுக்காகவே ஜெயிலில் கூட்டு வந்து அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டம் தப்பு. பிரிசன் அதாலத்து கொண்டு வந்ததுக்கான காரணம் 50% more than 50% of the under trial prisoners are inside jail. They should be given preference. சீக்கிரமாக போகணும், அங்கேயே நடத்தி பெயில் கீழே விட்டுருங்க அப்படின்னு கொண்டு வந்தது. இந்த பிரிசன் அதாலத்துக்கு நடத்தும் போது ப்ரீவியஸ் டே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சா அந்த ஆப்ஜெக்டே லேப்ஸ் ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு RTI போட்டேன். How many persons were in the central jail on the previous day? Next day லோக் அதாலத்து நடத்துனதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வெளியே போனாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஒரு 3 இதை வந்து டேட்டாவாக கேட்டேன். அப்போ அவங்க கொடுத்த டேட்டா வாஸ் வெரி ஷாக்கிங். நியர்லி 300 to 400 people in Salem surrounding they arrested for taking the persons to prison adalat. இதுக்காகவே கொண்டு போனாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் பேப்பரில் பப்ளிஷ் ஆன வெட்டி they reduced. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி they were given instructions. இது என்ஷோர் அக்கௌண்டபிலிட்டிலாம் இப்படி ஒரு சில விஷயங்களை நிறைய பண்ணுறாங்க. இப்போது நம்மளுடைய ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அதுக்கு கீழே எவ்வளோ ஃபண்ட்ஸ் அலோகேஷன் ஆகுது, எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேரியஸ் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த க்ரீன் ஹவுஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டும்போது பெனிஃபிஷியரி நேமே இருக்காது, பெனிஃபிஷியருடைய எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது, அவர் அந்த ஊர்லேயே இருந்திருக்க மாட்டார், அவருடைய பேர்லலாம் வீடு அலோகேட் ஆகிருக்கும். இது மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் நிறைய இதில் வந்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 48 hours இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு உதவுது. அட்லீஸ்ட் வென் எ பெட்டிஷன் ரீச்சஸ் டு த சம் அத்தாரிட்டி, ஒரு போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் நம்மளால் வாங்க முடியலனா கூட இன்றைக்கி RTI யூஸ் பண்ணி வி கேன் ஆஸ்க் த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட். CCTV ஃபுட்டேஜ் நம்ம கேட்குறது நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்டாக இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் நரிமன் சொல்லியிருந்தாலும் கூட அது இல்லைனாலுமே வி கேன் ஆஸ்க் பிகாஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு அவர் ரைட் டு லைஃப்.
ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 ஒரு 20 இயர்ஸ் மேலே வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸோடு அது இவால்வ் ஆகி இருக்குது. இதில் என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் 2Hல வந்து பப்ளிக் அத்தாரிட்டி என்ன அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கலான்னு சொல்லியிருந்தீங்க. அதே நேரத்தில் இஃப் கவர்மெண்ட் கெட்ஸ் அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் வாங்கியிருந்தாங்கன்னாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் இருக்குன்னா ப்ரைவேட் ஸ்கூலு அவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து டீச்சர்ஸுக்கு ஃபண்டு வாங்குறாங்கன்னா இதில் வாட் இஸ் தி லிமிட் ஆஃப் திங்ஸ் தட் வி கேன் ஆஸ்க் சார் அஸ் பர் தி இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை ஒரு ஆர்சி டயசிஸோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோ விச் ஹஸ் பீன் ரிசீவிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் நம்ம எந்த லிமிட் வர இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணணும்? 2H டிஃபைன்ஸ் யார் பப்ளிக் அத்தாரிட்டி, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் சப்ஸ்டான்ஷியல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கிற எல்லாருமே. இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், டெஃபினெட்லி தே மஸ்ட் டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மேஷன், தே கேனாட் டினை இன்ஃபர்மேஷன். அவங்க கொடுக்கணும். இது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது அதில் டிஃபைன் பண்ணல, சப்ஸ்டான்ஷியல் ஃபண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 1 லட்ச ரூபா வாங்கினாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சப்ஸ்டான்ஷியல் ஃபண்டு தான். தேர்ஃபோர் தே ஆர் அண்டர் பர்வியூ ஆஃப் RTI. Even you can extend right to education is my fundamental right under Article 21A. Therefore, you should provide அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Is there any limit to the level of information சார்? இப்போ வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரைவேட் ஸ்கூல்னால் பல கோடி ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீமுக்கு 1 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் அங்கே அவங்களுடைய எவ்வளோ ஃபண்டு டோட்டலாக வாங்கியிருக்கீங்க, ஓவரால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கேட்க முடியுமா? கரெக்ட். இப்போது ப்ரைவேட் ஸ்கூல் ரிசீவிங் RTE ஃபண்ட்ஸ், ரைட் டு எஜுகேஷன் கீழே வந்து ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க. தேர்ஃபோர் அந்த ஸ்கீம் ரிலேட்டடானது எல்லா கொஸ்டினுமே நம்ம ரைஸ் பண்ணலாம். அவங்க எதை டினை பண்ணலான்னா, those students studying in private, exclusive private, அவங்களுடைய ப்ரைவேட் இதில் பண்ணும்போது இல்லைங்க அது அவருடைய இது சம்மந்தப்பட்டது, ஐ கேனாட் கிவ் இட்லாம். யூ ஹேவ் அதர் வே. இன்ஃபர்மேஷன் நம்ம இப்படி தான் வாங்கணும் இல்லை, அதர் வே CEO ஆஃபீஸில் அவங்கள சிஸ்டத்தை பற்றி நம்ம அங்கே கேட்டு வாங்கிக்கலாம். அது வந்து ப்ரைவேட் இதில் வராது. இந்த ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக அவங்க அக்கௌண்ட் பண்ணுறது நம்ம கேட்க முடியாது. அஃபிஷியலாக எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, எவ்வளோ கணக்கு காமிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கேட்கலாம். தென் எஜுகேஷனுக்கு ஜஸ்டிஸ் சம்பத் அவங்க இவங்கெல்லாம் நிறைய அப்பாயின்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபிக்சேஷன் கமிட்டி படி வாங்குறாங்களா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். இட் இஸ் ஒன்லி purview of the amount that they are receiving from the government, nothing apart from that. அவ்வளோதான் கேட்க முடியும். கரெக்ட். அதுக்கு அப்பாற்பட்டு போனால் அது ப்ரைவேட்டில் வரும். எக்ஸலன்ட், தேங்க்யூ சார். அந்த கோர்ட் பேப்பர்ஸ்லாம் வாங்கலாமா? கோர்ட்டில் எனி பேப்பர்ஸ்? கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் சார், அதான் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் கேட்டகரிக்கிலே சொல்லிட்டாங்க, எல்லாமே நீங்கள் சர்டிஃபிகேட் காப்பி அவைலபிளாக இருக்குன்னா அங்கே தான் ஃபைல் பண்ணி வாங்கணும். பட் சர்டன் ஆஃபீஸர்ஸ், இப்போ ஒரு ரெஜிஸ்டர் வந்து அதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரெஜிஸ்டராக இருக்கார், ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருக்காருன்னா தே ஆர் கிவிங் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் நான் ஒன்று அனுப்புனேன், அது எப்போ ரீச் ஆச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுக்க கேட்டிருப்போம், அது வந்து நீ அங்கே போய் சர்டிஃபிகேட் காப்பி போடணும்னு கேட்க முடியாது. வாட் ஆக்ஷன் யூ ஹேவ் டேக்கன்னு நம்ம ரெஜிஸ்டர் நம்ம கேட்கலாம். பேப்பர்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணி காசு கட்டி வாங்கணும்னா அதை அப்படி தான் வாங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இவர் ஜஸ்டிஸ் குன்கா அவர் கர்நாடகா ஹைகோர்ட் ரெஜிஸ்டராக இருந்தார். அப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தேன், என்னுடைய கிளைண்ட் அவருக்காக நான் போயிருந்தேன். அப்போ அவர் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதே தான், எப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ் வந்து நிறைய நாள் வந்து ஆர்டர்ஸ் போடாமல் there were allegation against him, அதெல்லாம் இருந்ததுனால அதை ஒட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுறோம். அவர் என்ன பார்த்தாரு, அப்போ he was registered. Now this judgment is against you, I can't give that information சொன்னார். Because this judgment saying இந்த தீர்ப்பு எப்போ ரிசர்வ் பண்ணப்பட்டது, எப்போ ரிசர்வ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் டைரெக்டாக கேட்கக்கூடாது, அது வந்து ரெஜிஸ்டருடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அதில் டிஸ்டிங்விஷ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வெப்சைட்டில் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இது மாதிரி கோர்ட் இஷ்யூஸில் வந்து சர்டன் திங்ஸ் வி கேன் கெட், அதர் திங்ஸ் வி கான்ட். நம்ம மதுரை பெஞ்சில் நான் ஒரு ஆர்டிஐயில் கேட்டிருந்தேன் சார், ஒரு ஆர்டர் காப்பி எப்போ இஷ்யூ பண்ணீங்க, அவருக்கு எப்போ போய் சேர்ந்தது,
அதாவது லோயர் கோர்ட்டுக்கு எப்போ போய் சேர்ந்தது அதெல்லாம் கேட்டிருந்தா அதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ஆர்டர் காப்பியையும் எனக்கு கொடுத்தாங்க. கரெக்ட். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதும் உண்டு. கரெக்ட். நிறைய இது இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒரு சிஎஸ்ஆருக்கு கேட்குறோம், கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொரு போலீஸ் வந்து சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிஜிஸ்டர் ஒன்று இருக்கு, அதை கூட காப்பீஸ் கொடுப்பாங்க. சில பேர் அதை இது பண்ணுறதில்ல. அதில் தான் அந்த ஆர்டர் காப்பியில் இருக்கிற நம்பர், அந்த பேப்பர் நம்பர் எப்போ பிரிண்ட் ஆச்சு அதெல்லாமே கேட்டிருந்தேன். அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். வேறு யாரும் கேட்குறீங்களா? சாரி சார், ஒன் மோர் சார். செக்ஷன் 7ல் வந்து டிஸ்போசல் ஆஃப் ரெக்வஸ்ட் பற்றி பேசும்போது வாழ்வுரிமை சுதந்திர உரிமை சம்மந்தப்பட்டது இருந்தால் 48 ஹவர்ஸில் தே நீட் டு கிளியர். பட் ஆக்சுவலி சார், வென் வி ஆர் ரெக்வஸ்டிங் எனி, இப்போ நம்ம கலெக்டர்டே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், அது சம்மந்தமாக என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு ஒரு ஆர்டிஐ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வாட் இஸ் அ நார்மல் டூரேஷன் சார்? ஐ ஹியர் தட் 15 days, 10 days and all that. There are judgments sir, you cannot question the authorities. அது நிறைய இருக்குது, நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ கேன் வி சே லைக் அந்த ஆர்டிஐலே நம்ம போடலாம்ல சார், as per தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் வித்தின் தட் ரெஸ்பெக்டிவ் டேஸில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். பட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இஸ் தேர் எனி ப்ரொவிஷன் ஆர் எனி திங் தட் கவர்ஸ் தட் நம்பர் ஆஃப் டேஸ் வித்தின் வித் தே ஷுட் ரெஸ்பாண்ட் டு அ நார்மல் ஆர்டிஐ? யூஸ்வலாக சார், நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஒன், you can ask information, you cannot make it as a question. This is one aspect. Second, the information officer, whatever available, he should provide, he should furnish. அந்த 48 ஹவர்ஸ்ன்றது வந்து ரேர் ஆஃபீஸர் தான் அதை எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. 48 ஹவர்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, அந்த ரிட் பெட்டிஷனில் ஆர்டர் என்னென்னா 3 வீக்ஸில் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க நம்ம ஹைகோர்ட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். அது வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட் வியூ. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி ஆக்ட் வந்து அங்கே இல்லை. தட் வாஸ் மை அண்டர்ஸ்டூட் ஃப்ரம் தட் ஆர்டர். ஒன் ஆஃப் த அவர் ஜட்ஜ் ஃபாஸ்ட் தட் ஆர்டர். அந்த நீங்கள் கேட்டது டைரக்ட் ஆன்சர் வந்து, இந்த ஜிஓ படி நீங்கள் இவ்வளோ நாளில் டிஸ்போஸ் பண்ணணும், நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க, அது ரிலேட்டடாக ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி கொஷினை டியூன் பண்ணி கேட்கணும். இன்ஃபர்மேஷன் ஒருவேளை கொடுக்கலன்னா சில நேரங்கள் நம்ம அப்ளை பண்ணோம், என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன மாதிரி பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி, தட் கேனாட் பி ஆஸ்க் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார்.